எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்ன ஆச்சுங்க மேம், ஏன் வீடியோஸ் வரல, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஒரு சில இழப்புக்களில் இருந்து நம்மளால் அவ்வளவு எளிதாக மீண்டு வர முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு உறவை நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம். எங்கள் வீட்டின் ஆணிவேர் ஆலமரமாக இருந்த என் கணவரோட அப்பா இறைவனடி சேர்ந்தார். இன்னும் எங்களால் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர முடியலைங்க. இந்த மாதிரியான சமயத்தில் உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவைங்க. பாரம்பரியமான சில சம்பிரதாய சடங்குகளை நாங்கள் இன்னமும் கடைபிடிச்சிட்டு வர்றோங்க. அதனால் மட்டும்தான் உங்களோட ஆர்டர்ஸ் எங்களால் அனுப்ப முடியாமல் இருக்குது. வர்ற திங்கட்கிழமையிலேருந்து உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பி வச்சுடுவோம். February 14 நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3rd இயர் அனிவர்சரிங்க. நிறைய பேர் அன்றைக்கி ஆஃபர்ஸ் எல்லாம் கேட்டுருந்துருக்கீங்க. பட் எங்களால் அதோட அப்டேட் எதுவுமே பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் டேஸில் நாங்கள் நல்ல ஒரு அட்டகாசமான ஆஃபர் எல்லாமே வீடியோஸில் அனௌன்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த இழப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அது வரைக்கும் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வியும் உடல் ஆரோக்கியமும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே போதுங்க. நம்ம எவ்வளவு காசு பணம் சேர்த்து கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் நஞ்சில்லாத காய்கறிகளை கொடுத்து உருவாக்கும் போது தான் அந்த தலைமுறை ரொம்பவே நல்லா இருக்கும். மாடி தோட்டத்தில் உங்களால் எல்லா காய்கறியும் உருவாக்க முடியல அப்படின்னாலும் சில கீரை வகைகள், சில பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய செடிகளை கூட நம்மளால் மாடி தோட்டத்தில் வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுக்கலாம். ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய உருவாக்கணும் அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு எஃபோர்ட் போட்டால் தப்பு இல்லைங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நாம் அதை ஃபாலோ பண்ணி அது மாதிரியே சாப்பிட்டோம் அப்படின்னாவே ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாங்க. வின்டர் சீசனில் எப்படி நிறைய பூச்செடிகள் பூக்குமோ அதே மாதிரி சம்மர் சீசன்லேயும் பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸில் ஓடிட்டுருக்கிற எந்த செடி தேவையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்டாக் செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடுவாங்க. ஒரு சிலர் சம்மர் அப்படின்னாவே கொஞ்சம் பயந்துப்பீங்க. ஆனால் சம்மர்லேயும் நம்மளால் அழகாகவே செடி வளர்த்தலாங்க. மழை காலத்தில் நிறைய கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது செடிகள் அழுகிடும் அப்படின்ற பயம் இருக்கிறவங்க கூட இந்த சம்மரில் உங்களால் புது செடிகளை வளர்த்த முடியுங்க. நம்ம காலையில் வெயில் ஈவினிங் வெயில் படுற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். மதிய வெயிலில் வச்சோம் அப்படின்னா தான் செடிகள் அந்த வெயிலில் ரொம்பவே வாடிடும். எந்த மாதிரியான செடி உங்களுக்கு சம்மரில் வளர்க்க ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் செப்பரேட்டாக அந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி அப்டேட் பண்ணுறோம். மாடி தோட்டத்துக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா செடிகளை தரை தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் எந்த மாதிரி வளர்க்கலாம், எந்த மாதிரியான கிளைமேட்டில் நல்லா வளரும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எங்களோட மாடி தோட்டத்துலேயும் வயல்லையும் வச்சு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவோங்க. அதே மாதிரி இந்த அவரை செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடி மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் சம்மர் அப்படின்றதுனால அதை பிடுங்கிலாம் எரிஞ்சிடாதீங்க. ஏன்னா அதை ப்ரூன் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்த வருஷம் அதுலேருந்து காய்கள்லாம் வருங்க. இதை பற்றின தனி வீடியோ ஒன்று நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். உங்களுடைய அன்பாலையும் கடவுளோட அருளாலையும் எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க. இதுக்கு மென்மேலையும் எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் வளர உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவைங்க. இந்த கடினமான இழப்பிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களோட அன்பும் தேவைங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.